கணவனின் கொடுமை தாங்க முடியாமல் 2 பெண் குழந்தைகளுடன் தாய் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ராமநாதபுரம் அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே சேர்வைக்காரன் ஊரணியில் வசித்து வருபவர்கள் ரேகா பழனிக்குமார் தம்பதிகள். இவர்களுக்கு வைஷ்ணவி, வைஷாலி என்ற 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். பழனிக்குமார் தினமும் குடித்துவிட்டு ரேகாவை கொடுமைப்படுத்தியதோடு வேலைக்கு செல்லாமல் இருந்ததால் அவர்களது குடும்பம் வறுமையில் வாடியது. இந்நிலையில் கணவனின் கொடுமையால் விரக்தியடைந்த ரேகா வியாழக்கிழமையன்று தனது 2 பெண் குழந்தைகளுடன் மதுரை ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலின் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். கொடுமைப்படுத்தவும் வந்து வண்டியில விழுந்துருச்சு. மகள் வண்டியில வந்து விழுந்துட்டாப்புல வறுமை கொடுமையில. மகளும் பழனிக்குமார் இந்த நேரம் குடிச்சுப்புட்டு கொடுமையில இதுட்டாப்புல தண்ணி அடிச்சுட்டு இந்த நேரம் கொடுமை. அதோட என் மக வந்து என் மண்டாட்டிட்ட மனைவி லட்சுமிகிட்ட சொல்லிட்டு இந்த நேரம் குடிச்சுட்டு ஏன் கட்டி கொடுத்தேன், நான் சாகப்பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்தேன். வந்து ட்ரெயினில் 3 பிள்ளைகளும் அதுவுமா சேர்த்து விழுந்துட்டாப்பு. கணவனின் கொடுமை தாங்க முடியாமல் தாய் தனது 2 மகள்களுடன் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சேர்வைக்காரன் ஊரணி கிராமத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.